7th Standard Math, Chapter 3, Algebra, Example 3.10, 3.1. Next வந்து Objective Type of Questions. 3.1ல் இருக்கக்கூடிய Objective Type. Term 2 சமச்சீர் கல்வி. First 3.10. Simplify using the law of exponent. 7 power 6 into 3 power 6. இப்போ வந்து இங்கே பாருங்கள், பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் வந்து சேமாக இருக்குது. அப்படி என்ன ஃபார்முலா? ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் ஏ கிராஸ் பி த ஹோல் பவர் என்னது எம். ஏன்னா என்னது 7, பி என்ன 3 த ஹோல் பவர் எம், எம் என்ன 6. 7 3s are 21 த ஹோல் பவர் 6. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 4 power 3 2 power 3 இன்ட்டு 5 power 3. இங்கேயும் பவர் எல்லாம் சேமாக இருக்குது, பேஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பேஸ் எல்லாம் எழுதுவோம். 4 இன்ட்டு 2 இன்ட்டு 5 த ஹோல் பவர் என்னது 3. தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 5 40, 40 பவர் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 72 power 5 டிவைடு 9 power 5. இப்போ 70, இப்போ இங்கேயும் வந்து பவர் வந்து என்னது இருக்குது, சேமாக இருக்குது, பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 72 டிவைடு 9 த ஹோல் பவர் 5. 72 9ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே ஏ பவர் பி எம் பை பி பவர் எம் ஈக்குவல் டு ஏ பை பி த ஹோல் பவர் எம். இந்த மெத்தடில், அதாவது 72/9 த ஹோல் பவர் 5. தட் இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணுங்கள். 9 8s are 72, 8 power 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 6 power 13 இன்ட்டு 48 power 13 டிவைட் 12 power 13. இப்போ 6 power 13 இன்ட்டு ப்ராக்கெட்டில் 48 power 13 டிவைட் 12 power 13. இப்போ 6 power 13 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இந்த போடோமாஸ் மெத்தட் படி ஃபஸ்ட்டு பண்ணுறோம். தென் 48 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த ஹோல் பவரை வந்து காமனாக எடுத்துருங்க. இப்போ 48 12ஆல் டிவைட் பண்ணோன்னா 12 4s are 48 the whole power 30. இப்போ இங்கே பாருங்கள், பேஸ் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் 2 சேமாக இருக்குது. அப்படின்னா 6 இன்ட்டு 4 the whole power 13 ஈக்குவல் டு 6 4s are 24 the whole power 13. இந்த சம் திருப்பி பாருங்கள். 6 power 13 இன்ட்டு 48 power 13 டிவைடட் பை 12/13. இப்போ இந்த இதுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோன்னா 12 4s are 48 the whole power 13. that is equal to, இங்கே பவர் ஈக்குவலாக இருக்குது, பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 6 இன்ட்டு 4 the whole power 13. இப்போ 6 4s are என்னது 24 the whole power 13. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஏ கிராஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எத்தனைன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. அப்படின்னா ஏ பவர் என்னது, ஆன்சர் வந்து ஏ பவர் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் 72 இஸ். அப்போது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா 72 வந்து நீங்கள் என்ன செய்யணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி பாருங்கள். 72க்கு 2 டேபிளுக்கு கொடுத்தீங்கன்னா 2 3s are 6, பேலன்ஸ் 1 12, 12 என்னன்னா 6. நெக்ஸ்ட்டு 2 டேபிளுக்கு கொடுங்க 1 16 8. நெக்ஸ்ட்டு 2 டேபிளுக்கு கொடுத்தேன்னா என்னது வரும் 3. இது 2 டேபிளுக்கு 9. நெக்ஸ்ட்டு 3 டேபிளுக்கு கொடுத்தா 3 3s are 9. இப்போ நமக்கு என்ன வருது, 2 cube 3 square. ஓகே, 2 cube வருது, 3 square வருது. The fourth answer is correct. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஈக்குவேஷன், அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ பவர் 13 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 இன்டு ஏ பவர் 10. இப்போ என்ன செய்யணும்னா ஏ பவர் 10 மட்டும் இந்த சைடு கொண்டு வாங்க. ஏ பவர் இங்கே பாருங்கள், ஏ பவர் 13 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 இன்ட்டு ஏ பவர் 10. இப்போ வந்து நமக்கு எக்ஸ் பவர் 3 ஈக்குவல் டு ஏ பவர் 13 டிவைடட் பை ஏ பவர் 10.
ஈக்குவல் டு எக்ஸ் பவர் த்ரீ. இப்போ 13 மைனஸ் 10 என்னது வரும் 3. இப்போ ஏ பவர் 3 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3. இப்போ 3 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் how many zeros are there in 100 power 10? அதாவது 100 10 டைம்ஸ் எழுதணும். எத்தனை how many zeros are there in 100 power 10? நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தெரியும் 20 zeros வரும். ஓகே, 2 power 40 plus 2 power 40 is equal to 2 power 80. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.